நேத்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் ஒருத்தங்க உருளியில வைக்கிற பூவெல்லாம் எப்படி நீங்க டிஸ்போஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இன்னும் சில பேரும் வந்து கேட்டிருந்தாங்க, "அக்கா பூ வந்து டெய்லி சேஞ்ச் பண்ணணுமா? இல்லன்னா வாரத்துக்கு 1 நாள் பண்ணா போதுமா?" அப்படின்னு சொல்லிட்டு. உருளியில பூ வைக்கிறோம் அப்படின்னா, அந்த பூ முடிஞ்ச வரைக்கும் டெய்லி மாத்துறது ரொம்பவே வந்து நல்லது. அப்படி இல்ல, என்னால டெய்லி மாத்த முடியாது அப்படின்னா, வாரத்துல 2 நாளாவது வாசல்ல உருளி வைங்க. அதாவது வெள்ளி, செவ்வாயாவது வைக்கிற மாரி வந்து பார்த்துக்கோங்க. இந்த பூ எல்லாத்தையும் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, பூ எல்லாத்தையும் எடுத்து கால்படாத இடத்துல வந்து போட்டுடலாம். அப்படி இல்லன்னா, ஏதாவது செடி இருந்துச்சு அப்படின்னா, அந்த செடியில கூட போட்டுடலாம். இந்த பூ எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா, நம்ம தண்ணீல போடுறதுனால அது ஒரு மாதிரி வாடி போய் கொஞ்சம் கொழ கொழன்னு இருக்க மாதிரி தான் வந்து இருக்கும். அதனால வந்து பார்த்திங்கன்னா, அத வந்து டஸ்ட்பின்ல அந்த மாரியெல்லாம் நான் வந்து போட மாட்டேன். இந்த மாதிரி சாமிக்கு யூஸ் பண்ற பூவும், வாசல்ல உருளைக்கு யூஸ் பண்ற பூ எல்லாத்தையுமே தனியா ஒரு கவர்ல கட்டி, அத வந்து பார்த்திங்கன்னா, நான் செடியிலயோ அப்படி இல்லன்னா எங்கேயாவது அதாவது மரம் அந்த மாரி இடம் இருந்துச்சுன்னா, அப்படிதான் நான் வந்து போட்டுட்ருக்கேன்.